வணக்கம், இது அரிசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டர்க்கிஷ் ஃப்ளாட்பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ளாட்பிரெட்டை பண்ணுறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 100 ml அளவுக்கு வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். 100 ml அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை ஈஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர். இப்போ இதை லேசாக இப்படி கலக்கிட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ஈஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ இது நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அந்த புளிப்பு ஸ்மெல்லாம் வந்துடுச்சு. ஒரு தடவை இதை கலக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஈஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு அந்த ஈஸ்ட்டு சேர்த்து வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு டோவாக ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதுமாரி நம்ம கொஞ்சமாக ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1 hour இது அப்படியே இருக்கட்டும் ரெஸ்ட்டில். மாவு இப்போ நல்லா பொங்கி புளிச்சு வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம திரும்பவும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சிக்கலாம். அப்படியே டபுள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மைதா எடுத்துகிட்டு டஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த போட்டு நல்லா இப்படி பசஞ்சிக்கலாம். நல்லா உள்ளங்கையை வச்சு இப்படி நல்லா அழுத்தி பசஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம தனித்தனியாக பீசஸாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தனியாக பசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மாவு எடுத்துட்டு கொஞ்சம் நம்ம டஸ்டிங் பண்ணிக்கலாம். அப்படியே ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணுற அளவுக்கு தடிமன் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தவா வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ இது மேலே நம்ம தட்டி வச்சுருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே திருப்பி போட்டுருங்க. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த பபிள்ஸ் எல்லாம் மேலே வருது பாருங்கள். இது இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் வெளியில். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு.
இது மேலே நம்ம கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதை திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டர்க்கிஷ் பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.